மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அணு அமைப்பு லெசனில் புரோட்டான் கண்டுபிடிப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ புரோட்டானை கண்டுபிடிச்சவர் யாருன்னா கோல்ட்ஸ்டீன். ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அணுவானது நடுநிலைத்தன்மை உடையதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அணுவில் எதிர்மின்னோட்டம் கொண்ட துகள்கள் இருப்பதால் அவற்றை சமன் செய்ய அதே அளவிலான நேர்மின்னோட்டம் கொண்ட துகள்களும் இருக்கணும் அப்படின்ட்டு கோல்ட்ஸ்டீன் கண்டுபிடிச்சார். ஸோ அதுக்காக ஒரு சோதனை நிகழ்த்தினார். கோல்ட்ஸ்டீன் துளையிடப்பட்ட எதிர்மின்வாயை பயன்படுத்தி எதிர்மின்வாய் கதிர் சோதனையை நடத்தினார். குறைந்த அழுத்தத்தில் உள்ள வாயுவினுள் உயர் மின் அழுத்தத்தை செலுத்தும் போது, அதாவது இந்த டியூப் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே தான் குறைந்த அழுத்தத்தில் உள்ள வாயு இருக்குது. ஸோ இதில் அதிகளவு மின்னழுத்தத்தை செலுத்தும் போது இந்த எதிர்மின்வாயோட பின்புறம் வந்து மங்கிய சிவப்பு நிற ஒளியானது தோன்றுகிறது. அதாவது ஆனோடுங்கிறது தான் எதிர்மின்வாய். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மங்கிய சிவப்பு நிற ஒளி வந்து தோன்றுகிறது. ஸோ இக்கதிர்கள் எங்கிருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த துளையிடப்பட்ட கேத்தோடிலிருந்து வருது. ஸோ துளையிடப்பட்ட கேத்தோடிலிருந்து வருவதால் வந்து இக்கதிர்கள் நேர்மின்வாய் கதிர்கள் அல்லது ஆனோடு கதிர்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஆனோடு கதிர்கள் வந்து எங்கே இருக்குது? இங்கே துளையிடப்பட்ட கதிர்களிலிருந்து வருவதால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆனோடு கதிர்கள் அல்லது கால்வாய் கதிர்கள்னு சொல்கிறோம். ஸோ இது நேர்மின்னோட்டம் கொண்டவையாக இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆனோடிலிருந்து இந்த பின்புறம் வந்து மங்கிய சிவப்பு நிற ஒளி வந்து நமக்கு தெரிகிறது. ஸோ கண்ணிற்கு புலப்படாத இந்த கதிர்கள் வந்து சிவப்பு நிற ஒளியை உமிழ்வதால் இவை நேர்மின்னோட்டம் கொண்ட துகள்களாக இங்கு காணப்படுகிறது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆனோடு கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனோடிலிருந்து வருவதால் இதை நம்ம ஆனோடு கதிர்கள்னு சொல்லுவோம். அந்த ஆரோ மார்க் காமிச்சிருக்காங்க. ஸோ இவை நேர்கோட்டில் செல்கின்றன. ஆனோடு கதிர்கள் வந்து துகள்களால் ஆனவை. ஆனோடு கதிர்கள் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தாலும் என்னாகும்? விளக்கமடையும். இவை நேர்மின்னோட்டம் கொண்டதால் எங்கே போகும்? எதிர்மின்வாயை நோக்கி போகும். நேர்மின்வாய் கதிர்கள் வந்து குழாய்க்குள் இருக்கும் அந்த வாயுவோட தன்மையை சார்ந்து அமையும். ஸோ இது மின்னிறக்க குழாயில் உள்ள வாயுவோட அணுநிறைக்கு சமமாக இருக்கும். ஸோ இதோட பண்பு எப்படி இருக்கும்னா, ஹைட்ரஜன் வாயுவை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கிற புரோட்டான்கள் தான் நம்ம இங்கே நேர்மின்வாய் கதிர்கள்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம புரோட்டான் கண்டுபிடிப்பு பார்த்துருக்குறோம். ஸோ இந்த புரோட்டானோட உமிழ்வுக்கான படம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், இதை மார்க் பண்ணி படிக்கணும். அடுத்தது நியூட்ரான் கண்டுபிடிப்பு. நியூட்ரானை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஜே தாம்சன் கண்டுபிடிச்சார். 2 அடிப்படை துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. எது? புரோட்டானு எலக்ட்ரானு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்தது நியூட்ரானை ஜே தாம்சன் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அணுவில் நியூட்ரானோட அமைவிடத்தை பற்றி ஒரு தெளிவான கருத்து இல்லவே இல்லை. ஸோ ரூதர்ஃபோர்டு தனது அணுக்கொள்கையில் குறிப்பிட்டுள்ளபடி தான் ஒரு அணு மாதிரியை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நியூட்ரான் கண்டுபிடிப்பை பற்றி நீங்கள் பெரிய கிளாஸில் தெளிவாக படிக்கலாம். ஸோ நியூட்ரானுக்கு வந்து மின்சுமை கிடையாது. புரோட்டானுக்கு நேர்மின் சுமை, எலக்ட்ரானுக்கு எதிர்மின் சுமை. நியூட்ரானுக்கு மின்சுமை கிடையாது. அது நடுநிலைத்தன்மை வாய்ந்தது. ஏறக்குறைய யார் மாதிரியே இருப்பாங்கன்னா புரோட்டான் மாதிரியே இருப்பாங்க. அதனால தான் புரோட்டானையும் நியூட்ரானையும் அணுவினுடைய உட்கரு பகுதியில் இருக்கிற துகள்கள்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் வெளிவட்ட பாதையில் சுற்றி வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அணுவினுடைய அடிப்படை துகள்கள் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். புரோட்டானை கண்டுபிடிச்சவர் கோல்ட்ஸ்டீன். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் யார்? எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் யாருன்னு நீங்கள் சொல்லணும். லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். அதை நான் இப்போ சொல்லலை. நியூட்ரான் கண்டுபிடிப்பு ஜே தாம்சன். ஸோ அடுத்தது தாம்சனோட அணுமாதிரி பார்த்திங்கன்னா, தாம்சனோட அணுமாதிரியில் எலக்ட்ரான்கள் கண்டுபிடிக்க பிறகு ஜே தாம்சன் என்ற அறிவியலாளர், இங்கே புக்கில் வந்து ஜே தாம்சன் தான் வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சார்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்ம அதை பற்றி தெளிவாக பேசலாம். ஜே தாம்சன் என்ற இங்கிலாந்து நாட்டு அறிவியலாளர் தான் எலக்ட்ரான் கண்டுபிடிப்பை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கோளத்தை வந்து ஒத்திருப்பதாக சொல்கிறார். எதிர்மின் சுமையுடைய துகள்கள் வந்து நேர்மின் சுமையுடைய கோளத்தில் வந்து புதைந்து காணப்படுகிறது. ஸோ ஒரு அணுவானது நடுநிலைத்தன்மையுடையது. ஒரு +11 இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி -11 இருக்கும். ரெண்டுமே சமன் செய்யப்பட்ட நிலையில் இருக்கும். ஸோ இது வந்து ப்ளம் புட்டிங் கேக் மாதிரி இருக்குது அல்லது தர்பூசணி பழம் மாதிரி இருக்குதுன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை வந்து எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்களாகவும் அதனுடைய சிவப்பு நிற பகுதியை வந்து நேர்மின் சுமை கொண்ட புரோட்டான்களாகவும் இங்கே கருதுகிறாங்க. ஸோ அணுநிறை முழுவதும் வந்து புரோட்டானும் எலக்ட்ரானும் எப்படி இருக்குன்னா
சமமாக இருக்கும். ஜே தாம்சனோட அணுமாதிரி வந்து தாம்சன் அணுமாதிரி அணுவின் நடுநிலைத்தன்மையை விளக்குகிறது. நேர்மின்னோட்டம் கொண்ட கோளம் எதிர்மின்னோட்டம் பெற்ற எலக்ட்ரான்களை ஈர்த்து மின் நடுநிலைத்தன்மையை அடைகிறது. அதை வந்து எப்படின்னு அவர்னால் ஃபுல்லாக விளக்க முடியல. இதுதான் அதனுடைய வரம்புகளில் முதல். ஸோ அணுமாதிரியில் புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான்கள் பற்றி விவரிக்கிறது. நியூட்ரான்களை பற்றி எதுவுமே கூறலை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜே தாம்சன், புரோட்டானை கண்டுபிடிச்சவர் கோல்ட்ஸ்டீன், நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் சாட்விக். ஸோ சாட்விக்கை பற்றி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் தெளிவாக நம்ம படிப்போம். ஸோ இது வரைக்கும் புரோட்டான் கண்டுபிடிப்பு, நியூட்ரான் கண்டுபிடிப்பு, எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.